இந்த கருவாடு பார்த்துருப்பீங்க இக்கான் தான்ப்பா சின்ன பாசி கருவாடு. நல்லா மொறுன்னு பொரிச்சு வச்சுருங்க. மொறுன்னு பொரிச்சு வச்சுருங்க. மாதிரி நல்லா காரமான மிளகா, காஞ்ச மிளகா பொரிச்சு வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இடிக்கிறது வந்து நம்ம இடிக்கிற கல்லில் இடிக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போ இந்த பிளேண்டரில் தான் அரைக்க போகிறேன். குறைன்னு ஓகே. இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அப்படி வெங்காயம், மிளகா, ஓகே. இது வந்து நாட்டு சக்கரை போடுறவங்க போட்டுங்க, போடாத வேணான்னா காரமாகவே சாப்பிடுங்க. இது என்னென்ன காரமாக சாப்பிட முடியாது. அப்புறம் எலுமிச்சஞ்சாறு, சக்கரை, இடித்த மிளகா, வெங்காயம், அதோட கொஞ்சம் உப்பு. இதில் வந்து அவ்வளோ உப்பு இருக்காது இந்த கருவேப்பிலை. கொஞ்சம் உப்பு, ஓகே. எலுமிச்சஞ்சாறு, ஓகே. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இடித்தது மாதிரி கொஞ்சம் குறையாக அரைச்சி இடித்த சம்பளத்தை கொஞ்சம் ஓகே. கேபேஜ் சாம்பார், கேபேஜ் அள்ளி போட்டு சாப்பிடு காய்கறியை. ஓகே ஓகே. அதுக்கு இந்த இடித்த சம்பாலை வச்சு, ஓகே, இதான் இடித்த சம்பால். கேபேஜ் சாம்பார் சாப்பிடுங்க. ரொம்ப சூடாக இருக்காது, கையை வைக்க முடியல. ஓகே. ஹவ் இஸ் இட்? ஸ்பைசி ஏன்னா ஸ்பைசி, டெலிஷியஸ். டெலிஷியஸ். ஓகே. இந்த மாதிரி இடித்த சம்பால், இது தாங்க இடித்த சம்பால். நல்லா பாருங்கள், வாய் ஊறல, கண்டிப்பாக ஊறணும். இது அருமையாக இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.